அவனை நீ பார்க்கவே முடியாது. வச்சிரட்டுமா? ஜேபி பாய். என்ன சொல்றான்? அருண் எங்க இருக்கா? பயப்பட வேண்டாமா, அவன் காலையில வந்துருவான். நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கே பாம்பே போய் அங்க இருந்து பிரான்ஸ். 3 மாசம் எனக்கு டைட் ஒர்க் இருக்கு. அதான் கல்யாணத்தையும் 3 மாசம் தள்ளி வைக்க வேண்டியதாயிடுச்சு. எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியா இருக்கு சண்முகா. என்ன நீ நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த விஷயத்த பேச வேண்டாமே ப்ளீஸ். உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் அங்க இருக்கிற பெரிய டாக்டர்ஸுக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன். எல்லாரும் இப்ப கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டையே கண்டினியூ பண்ண சொல்றாங்க. சீக்கிரமே நீ குணமாயிடுவ. ப்ளீஸ் போதும், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்தா ப்ராப்ளம் ஆயிடும். சரிடா, நான் இனி மோனிகா என் பொண்ணு இல்ல, உன் பொண்ணு. வரேன். அவரை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. மூணு மாசம் ஒன்றும் பெரிய கேப் கிடையாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளால போயிடும். டாடி இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? இருமா போலாம். நான் இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கு. மோனிகாவை உங்க கண் பார்வையிலேயே வச்சுக்கோங்க. உங்க வீட்லயே அவளை தங்க வைக்கிறதா இருந்தா கூட எனக்கு சம்மதம் தான். ஆனா அவ தான் பிடிவாதமா கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறேன்னு சொல்றா. பரவாயில்லைங்க, கொஞ்ச நாள் தானே, ஃப்ரீயா இருக்கட்டும். ஆமாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கதானே இருக்க போறா. அது சரி மாப்ள, அதுக்காக நீங்க அவளை போய் பார்க்காம இருந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க மோனிகாவை பத்தி எந்த கவலையுமே பட வேண்டாம். எனக்கு இது போதும். மோனிகா, நீயும் நீலாம்பரி சொல்றதை கேட்டு நடந்துக்கணும். புரிஞ்சுதா? நான் என்ன குழந்தையா? எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் கிளம்பட்டும்? வேற டைம் ஆயிடுச்சு. அவ சொல்றது சரிதான். நீங்க கிளம்புங்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, நான் வரேன். இருங்க, நான் என் கார்லயே டிராப் பண்ணிடுறேன். ஏன்னா திரும்ப வரும்போது மோனிகா தனியா தானே வரணும். கரெக்ட் தான். வாங்க பேசிட்டே போலாம். சித்தி, டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் வரட்டுமா? வாங்க வாங்க. பாய். இதுல ஒரு கையெழுத்து போடியா. நீ ஒரு கையெழுத்து போடுமா. அருண், நில்லுடா. நீ எங்க போற? என்ன விடு, நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். ஏன்டா உனக்கு இவ்ளோ கோபம்? ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருந்தது பத்தாதா? ஏக்கா, என்ன அவமானப்படுத்துறியா? அவனை என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றியா? இந்த தடவை பாரு, அவன் குடலை உருவி மாலையா போட்டுட்டு வந்து உன் முன்னால நிக்கிறேன். சரி, குடலை உருவி மாலையா போட்டுட்டு வந்து நிப்ப. அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சமாவது அருந்ததி மேல பாசம் இருக்கா? ஒருத்தன் அவளை நடைபெணமாக்கி வச்சிருக்கான். அவனை எதுவுமே பண்ணக்கூடாதா? ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோபம் வரக்கூடாதுடா. நீ இப்ப கோபத்துல பேசுற. கொஞ்சம் ஜேபிய கொல்றதுனால இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? அவன் அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆனா அவன் நம்மளை ஏமாத்திட்டான். இதுக்கப்புறமும் அவன் கால்ல விழுந்து கெஞ்சணுமா? ஒண்ணு கால்ல விழுந்து கெஞ்சணும், இல்லாட்டி கொன்றணும். இது ரெண்டு தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? புத்தின்னு ஒண்ணு இருக்குடா. அதை யூஸ் பண்ணி நாம நினைக்கிறத சாதிச்சு காட்டு.
மலபார் கோல்ட் வழங்கும் பாரி